உழவர் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு செய்த சாதனைகள் என்ன, கடந்து வந்த பாதையில நாம் பெற்ற அவதூறுகள் என்ன? ஏன்னா சாதனைகள் வரும்போது, வெற்றிகள் வரும்போது அது கூடவே அவதூறுகள் வந்து சேரும். ஆக நம்ம சாதனைகள் என்ன, அவதூறுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் நம்ம பேச போறோம். நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி ஒரு 30 காரணங்களோட தெளிவா பட்டியலிட்டு நம்ம அறிவிச்சாச்சு. அறிவிச்ச நாள்ல இருந்து பார்த்தா பாப்பா நம்ம எந்த வீடியோ போட்டாலும் உடனே வந்து திமுக ஆதரவு நண்பர்கள் அவங்க எல்லாம் கூட்டணி கட்சிக்காரங்களாம் வந்து உடனே வசமாரி புளிற வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி திட்டுனா நாங்க பயந்துருவோம் நினைச்சீங்களா? நண்பர்களே, முதல்ல நீங்க எங்கள் வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டும். 2017 இருந்து நாங்க உயிர்மின் கோபுரங்கள் போராடிய போது ஒட்டி வாங்கிட்டு போராடுறான், 300 கோடிக்கு போராடுறான், 30 கோடிக்கு போராடுறான்னு அவதூறு அவிழ்த்து விட்டாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்தவங்க எங்களை வந்து திமுக கைக்குலின்னு சொன்னாங்க. ஏன்னா திமுக வலுவா எங்களோட சேர்ந்து போராட்ட காலத்துல இருந்துச்சு. முதல்வர் நம்ம போராட்டத்துக்குலாம் வந்தார். இன்னைக்கு இருக்கிற முதல்வர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் அவரே போராட்டத்துக்கு வந்தாரு, அறிக்கையெல்லாம் கொடுத்தாரு, சட்டமன்றத்தை கவனிப்பு தீர்மானம் கொண்டு கொடுத்து பேசினார். அப்ப நாங்க யாரா பார்க்கப்பட்டோம்? திமுக கைக்குள்ளேயே பார்க்கப்பட்டோம். ஆனால் சமரசம் இல்லாமல் போராடி நிலத்துக்கு இழப்பீடு முதல் முறையாக அறிமுகப்படுத்தி செய்யப்பட்ட தமிழ்நாட்டில் நம்ம போராட்டத்தால பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு உயர்த்தப்பட்டது. தென்னை மரத்துக்கு 8000 36,400 ரூபா, 800 ரூபா இருந்த பணம் மரத்துக்கு 8000 ரூபா. நிலத்தோட இழப்பீடு வந்து இந்தியாவிலே அதிகமா இன்னைக்கு உயிர்மின் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் தான் பெறாங்க. இப்படி 1600 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கூடுதல் இழப்பீட்டை பெற்றுக் கொடுத்தது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். இந்த பெட்டி நாங்க வாங்கியிருந்தா இந்த இழப்பீட்டை விவசாயிகளுக்கு கொடுப்பாங்களா? அன்னைக்கு எங்களை என்ன விமர்சிச்சாங்க? நாங்க திமுக விமர்சிச்சாங்க. அதே திமுக ஆட்சிக்கு வருது, வந்ததுக்கப்புறம் அவங்களும் அதையே தான் பண்றாங்க. அவங்க எதையும் மாற்றவே இல்லை. அதே உயர்மின் கோபுரத்தை அவங்களும் அமைக்க வர்றாங்க. அங்கேயும் எதிர்த்து போராடுறோம், அங்கேயும் வழக்கை வாங்கிட்டு தான் உட்கார்ந்துருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கெயில் எரிகாற்று குழாய் போராட்டம் இது 2011 நடக்குது. அதில் நானும் பாதிக்கப்பட்டவன். திமுக ஒவ்வொரு முறையும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை சாலையோரம் அமைப்போம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வந்தாச்சு, சாலையோரம் அமைப்பாங்கன்னு போய் பார்த்தா கேட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு தோத்து போச்சு, நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரஷர்னு யார் சொல்றாரு? முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைவர் அமைச்சர்கள் சொல்றாங்க, விட்டு தாங்கணுங்கிறாங்க. திமுக ஆட்சிக்கு வந்தையுமே போராட்ட காலத்துல இருந்து அவங்க ஆதரவு சங்கங்கள் பூரா அப்படியே அமைதியாயிட்டாங்க, ஒதுங்கிட்டாங்க. ஆனா தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் 3 வழக்குகளை வாங்கி விவசாயிகளை திரட்டி போராடி விவசாயி கணேசன் என்பவர் வந்து இந்த திட்டத்துக்கு எதிராக இந்த நிலத்தை காப்பது சொல்லி உயிரை இழந்து தற்கொலை செஞ்சு தன் உயிராயுதம் ஏந்தி போராடியதன் விளைவாக பார்த்தீங்கன்னா கெயில் எரிகாற்று குழாய் திட்டம் சாலையோரமா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அதன் விளைவா அதற்கு ஏற்பட்ட முடிவு ஐடிபிஎலுக்கு பொருத்தி ஐடிபிஎல் இன்னைக்கு சாலையோரமா போயிட்டு இருக்குது. இந்தியன் ஆயில் திட்டம் சாலையோரமா போயிட்டு இருக்குது. இப்படி 3 எண்ணெய் குழாய் எரிகாற்று குழாய் திட்டங்களை மட்டும் 50,000 விவசாயிகள் நில உரிமையை நாங்க காப்பாத்திருக்கோம். அப்ப போராடும் போது வக்கீல வந்து காசுக்காக போராடுறாரு, கோர்ட்ல கேஸ் வர்றதுல போல இருக்கு, திட்டத்தை தடுக்கிறாருன்னு சொல்லி பல அவதூறுகளை கிளப்பி விட்டாங்க. இவன் தேச விரோதின்னு சொன்னாங்க, இவன் கம்யூனிஸ்ட்காரெல்லாம் சொன்னாங்க. எல்லா அவதூறையும் தாங்கி கொண்டு அதெல்லாம் கண்டுக்காம இன்னைக்கு போராடி 3 திட்டங்களின் வாயிலாக 50,000 விவசாய நில உரிமையை காப்பாற்றி இருக்கிறோம். அடிச்சு உறுதியா சொல்ல முடியும், அந்த வெற்றி சொந்தக்காரர்கள் நாங்கள். ஆக அந்த போராட்டத்தை வழிநடத்த அப்ப எங்களை என்ன விமர்சிச்சாங்க? தேச விரோதி, கைக்கூலி. அதே கெயில் போராட்டத்துல வழக்கறிஞராக இருக்கும்போது எத்தனையோ முறை விலைவேச முயற்சி பண்ணாங்க. சங்கமா மாறி போராட்ட காலத்துல முன்ன இருக்கும்போது விலைவேச முயற்சி பண்ணாங்க. நிறுவனத்தோட ஒப்பந்த ஊழியர்கள் கான்ட்ராக்டர் வந்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா அவங்கள பூரா தள்ளிட்டு இன்னைக்கு போராடி விவசாயிகளை காப்பாத்தி கொடுத்துருக்கிறோம். இந்த பொங்கல் கரும்பு திமுக ஆட்சிக்கு வந்ததையுமே பொங்கல் கரும்பு நாங்க இனிமேல் கொள்முதல் பண்ணணும் ஒரே இடத்துல அறிவிச்சுட்டாங்க. எல்லாரும் அறிக்கை விட்டு அமைதியாயிட்டாங்க. நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சென்னைக்கு போய் 120 பேர் கைதாகி எல்லாம் சிறைக்கு போறதுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. நைட் 8 மணிக்கு புரல் சிறைக்கு போறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஒண்ணு எங்களை ரிமாண்ட் பண்ணுங்க, இல்லாட்டி கரும்பு கொள்முதல மீண்டும் தொடங்குங்கன்னு சொல்லி நாங்க உறுதியா உட்கார்ந்துட்டோம். இரவு 8:30 மணிக்கு சிறைவாசலுக்கு போகும்போது சொல்றாங்க, இல்ல நாளைக்கு கரும்பு கொள்முதல நாங்க வந்து அறிவிச்சிடறோம், இன்னைக்கு வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. அப்படி சிறை செல்வதற்கு தயாராக நின்று எல்லாரும் போராடி மீட்டு வந்ததான் அந்த பொங்கல் கரும்பு. இன்னைக்கு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு முறை விவசாயத்திலிருந்து கொடுப்பது விவசாயிகள் வாழ்வாதாரம் அதனால ஓரளவு காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப போராடும் போது என்ன சொன்னாங்க தெரியுங்களா? எப்ப திமுக நம்மோட நின்று போட்டு இருந்துச்சோ திமுக எதிராக போராட ஆரம்பிக்கும் போது இது அதிமுக கைக்குள்ளே இவங்கள சங்கி குரூப்புகள்னு சொன்னாங்க. யார் சொன்னா? இதே திமுக நண்பர்களை நம்மள சொன்னாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததையுமே அதிமுக ஆட்சி காலத்தோட கடைசி காலகட்டத்துல கூட்டுறவு பயிர்களும் தள்ளின்னு அறிவிச்சுட்டு போயிடுறாங்க.
அதை திமுக ஆட்சிக்கு வந்து அமல்படுத்துறதுக்கு சேலம் நாமக்கல் மாவட்டத்துக்கு மட்டும் கொடுக்க முடியாதுங்கிறாங்க. 84,000 விவசாயிகளுக்கு கொடுக்க முடியாதுங்கிறாங்க. கேட்டா அங்க எங்களுக்கு ஒத்த சீட்டு கூட ஜெயிக்கல, பூரா அஇஅதிமுக ஓட்டு போட்டு உங்களுக்கு எதுக்கு நாங்க பண்ணணுங்கிறாங்க. 3 மாசம் அங்கேயே இருந்து விவசாயிகளை திரட்டி போராடி அந்த 84,000 விவசாயிகளுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த கூட்டுறவு பயிர்க்கடனை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நின்று பெற்றுக் கொடுத்தது. அப்பவும் எங்களை என்ன தெரியுமா சொன்னாங்க, இவன் வந்து இப்ப திமுக எதிராக போராட ஆரம்பிச்சிட்டான், இவன் அஇஅதிமுக காசு வாங்கிட்டு போடுறேன்னு சொன்னாங்க. ஆனா கடன் தள்ளுபடி கொடுத்தது விவசாயிகள் பண்றோம். நாங்க வந்து பொட்டி வாங்கிட்டு இருந்தா விவசாயிகளுக்கு அந்த கடன் தள்ளுபடி திமுக அரசாங்கம் கொடுத்துருக்குமா? திருப்பூர் மாவட்டம் தாராவரம் நல்லதங்கால் அணைக்கட்டு 25 வருஷமாச்சு அந்த மக்களுக்கு நிலத்தை எடுத்து இழப்பீடே கொடுக்கல. 2 பேரும் மாத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, கிடைக்கவே இல்லை. ஆனா நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் போய் நின்று காத்திர போராட்டம் நடத்தி, சென்னைக்கு போராட்டம் நடத்தி, இவங்க மேல்முறையீடு வழக்குல தள்ளுபடி செய்ய வச்சு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி, ஏன்னா அங்க இருக்கிற தாராவரத்துல இருந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு கடிதம் கூட அதுக்கு கொடுக்கவே இல்லை, ஒரு முறை கூட பேசவே இல்லை. ஆனாலும் தொடர்ச்சியாக அதுக்கு போராடி இன்னைக்கு முழு பணம் வங்கி கணக்கு விவசாயிகளுக்கு வந்திருக்குது. விவசாயிகள் விரைவில் பெற போறாங்க. நாங்க பொட்டி வாங்கியிருந்த விவசாயிகளுக்கு அந்த பணம் வந்திருக்குமா? யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உத்தனப்பள்ளி சிப்காட், கோவை மாவட்டத்தில் மெட்ரோவேவ் சிப்காட், இந்த 2 போராட்ட குழுவையும் அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்களை வச்சு உருவாக்கி எல்லா கட்சியிலும் அமைப்புகளையும் கொண்டு வந்து ஒரே மேடையில் நிறுத்தி தொடர்ச்சியா வலுவாக ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் இன்னைக்கு அந்த 2 சிப்காட் திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி கள்ளிமந்தியம் சிப்காட் போராட்ட குழு நாங்களும் பங்கு வகிச்சோம், எல்லாரும் சேர்ந்து போட்டதில் அந்த திட்டத்தையும் அரசு கைவிட்டு இருக்கு. ஆக இங்கெல்லாம் பொட்டி வாங்கியிருந்தா இந்த திட்டங்களை எல்லாம் அரசாங்கம் செயல்படுத்தி இருக்கும்ல, ஏன் நிறுத்தி வச்சிருக்குது? யோசிச்சு பாருங்க. 2019 சரி, 2024 சரி, 2 முறையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பிரதமர் இங்க வந்து அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டணும், வேளாண் விரோத சட்டங்களை கொண்டு வந்துட்டு விவசாயிகளை வஞ்சிச்சுட்டு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற பண்றீங்களன்னு சொல்லி 2 முறையும் கருப்பு கொடி காட்டி கைதாகி வழக்கை செலுத்த ஒரே சங்கம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம். அப்ப பிஜேபி நண்பர்களை திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, களத்துக்கு அடிக்கலாம் வந்தாங்க. அதையும் தாண்டி சங்கம் விவசாயிகளுக்காக சமரசமற்று போராடி கொண்டுதான் இருக்கிறது. நாகை மாவட்டம் சிபிசிஎல் பாதுகாக்கப்பட்ட காவிரி டெல்டாவில் 30 விளையக்கூடிய நிலத்துல எடுத்து சிபிசிஎல் கொடுத்துட்டு போயிட்டாங்க, 600 ஏக்கர். அதே கிராமத்துக்குள்ள அதே பக்கத்து நிலத்துல ஹைவேஸ் எடுத்து ஏக்கராவுக்கு 1.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கான். ஆனா இங்க இருக்கிற மக்கள் ஏக்கராக்கு 25 லட்சம் 40 லட்சம். அந்த இழப்பீடு கேட்ட அதையும் கொடுக்கல, அதுக்கு நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். அடுத்த பாத்தீங்கன்னா இந்த மறுவாழ்வு மறுகுடியமர்வு இழப்பீட்டு தொகை ஒரு நிலத்தை எடுத்தா நில உரிமையாளருக்கு மட்டுமல்ல, அந்த நிலத்துல குத்தகை இருக்கிற குத்தகையாளர்களுக்கும் நிலத்துல வேலை செய்யற விவசாய தொழிலாளிக்கும் இழப்பீடு கொடுக்கணும். அதான் மறுவாழ்வு மறுகுடியமர்வு தொகை. அந்த தொகை இந்தியாவிலேயே முதல் முறையாக 2163 பேருக்கு ஒரு குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய 6 ஆண்டுகள் பிறகு நம்ம தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு பெற்றுக் கொடுத்திருக்கு. இது வரலாற்று சாதனை. ஏன்னா பாதிக்கப்பட்ட நில உரிமையாளருக்கு மட்டுமே இழப்பீடு வாங்கி கொடுத்த இடத்துல சட்டத்தை பயன்படுத்தி தொடர்ச்சியாக போராடி அந்த போராட்டத்தில் மட்டும் சங்கத்தின் மீது 8 வழக்குகள் இருக்குது. அங்கே இதே மாதிரி சிபிசில மிரட்டி பணம் கேட்க வந்துட்டாரு வக்கீல், தஞ்சாவூருக்கு வந்துட்டாரு, கோயம்புத்தூர்ல முடிச்சுட்டு இப்ப இங்க வந்துட்டாருன்னு சொல்லி அங்க இருக்கிற இந்த ஆளுங்கட்சி ஆதர்சங்கள்ல அவதூறு பரப்புனாங்க. ஆனாலும் அங்க உறுதியாக நின்று போராடி இன்னைக்கு 2163 விவசாய தொழிலாளி குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பெற்றக்கூடிய அரசாணை பெற்றுக் கொடுத்திருக்கோம். 60 பேருக்கு அரசாங்கம் பணம் கொடுத்தாச்சு. தேர்தல் நேரத்தில் கொடுத்துட்டாலும் இவனுங்களாம் நம்மளுக்கு எதிராக போராட்டம் பண்ணி வாங்கிட்டானுங்கன்னு சொல்லி திமுக நிறுத்தி வச்சுக்கிறது பணத்தை கொடுக்காம மீண்டும் போராடி மாவட்ட ஆட்சியர் வங்கி கணக்கு வந்த பணத்தை நாங்க போராடி கண்டிப்பாக நாங்க வாங்கி கொடுப்போம். அதற்கான வேலை நாங்க தொடர்ச்சி செய்வோம். திமுகவோட சதி அந்த இடத்துல நாங்க முறியடிக்கிறதுக்காக நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். இந்த இனாம் நில பிரச்சனை இதெல்லாம் கோயில் நிலமப்பா, இதெல்லாம் வக்பு நிலமப்பா, நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வேணா வாடகை குறைச்சு தரேன், குத்தகை குறைச்சு தரேன்னு சொல்லி எல்லா இயக்கங்களும் சங்கங்களும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சட்டப்படி இது இனாம் நிலம், சட்டமே இனாம் ஒழிப்பு சட்டம், ஆணையமே இனாம் ஒழிப்பு ஆணையம், நிலைமை இனாம் சர்வேதா அப்படின்னு சொல்லி அதனோட வரலாற்றையும் சட்டத்தையும் தோண்டி எடுத்து கோயில் நிலம் கிடையாது, வக்ஃப் நிலம் கிடையாது, இனாம் நிலம்னு சொல்லி இந்தியா உர நிலச்சீரத்தை எடுத்து சொல்லி எல்லா மாநிலங்களும் இனாம் நிலங்கள் உழுதவங்களுக்கு சொந்தமாக்கப்படல எடுத்து சொல்லி தமிழ்நாட்டிலும் அந்த 0 வேல்யூ 13 லட்சம் ஏக்கருக்கு ரத்து பண்ணணும், அந்த நில உரிமையை குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சமரசம் இல்லாமல் போராடி கொண்டு அதுலயும் பல வழக்குகளை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி போராடும் போது அதே திமுக என்னங்குது, எங்கூட போராடி திமுக இப்ப எங்களை சங்கின்னு சொல்லுது. நாங்கள் சங்கியா RSS கைக்கூலியா? இவங்க என்ன சொன்னாங்க 2021 திமுக எங்கூட போராடிச்சு, அப்ப இவங்க என்ன சொன்னாங்க, நாங்கெல்லாம் அஇஅதிமுக பிஜேபி கைக்குள்ளுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஆக யார் ஆளுங்கட்சியாக வந்தாலும் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, கோரிக்கைகளுக்காக இயங்கி கொண்டே இருக்கிறோம், சமரசம் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க கைக்குலியும்பாங்க, இவங்க ஆட்சி வந்துட்டு இவங்களோட கைக்குள்ளு சொல்லுவாங்க. இதுதான் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சி ஆர்வம் உள்ள கட்சி மோகத்துல கட்சி அடிமைத்தனத்துல மூலிகளை விவசாயிகள் இதை நம்பிக்கிட்டு சங்கம் காசு வாங்கிருச்சு, ஈசன் காசு வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்ப கறிக்கொல்லி பெண் உலகில் போராட்டம் நடந்தது,
எத்தனையோ கோடிகளை கொண்டு வந்து முதலாளி வேலை பேசினாங்க, சங்க நிர்வாகிகளை வேலை பேசினாங்க. யாரும் அசைஞ்சு கொடுக்கலையே, யாரையும் விலைக்கு வாங்க முடியலையே. அப்புறம் சங்கத்தை விலை வைக்க முடியல, இல்லைன்னா கவர்மெண்ட்டை விலைக்கு வைக்கணும்னு வாங்கிட்டாங்க. பொய் வழக்கில் 7 வழக்குல போட்டாங்க. 32 பேர்த்து மேல வழக்கு, 12 பேர் சிறையில் அடைச்சாங்க. சிறைக்கு போயிட்டு வந்து இன்னும் நாங்க வழக்குல சந்திச்சு அந்த வழக்குக்கு நடைய நடந்துட்டு இருக்கிற முடியும், ஒரு இடத்துல சமாதானத்துக்கு போகவே இல்லையே. பாதிக்கப்பட்ட அந்த நிறுவனங்களை கருப்பட்டில வச்சு எல்லா விவசாயிக்கும் இன்ன வரைக்கும் நாங்க குஞ்சு இறக்கி கொடுத்துருக்கிறோமே. அதற்கான தனி FPO தொடங்குற வேலையும் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக மீண்டும் இந்த எந்த அரசு வந்தாலும் ஒரு உறுதியான போராட்டத்தை வலுவாக முன்னெடுத்து அந்த விவசாயிகளுக்கு கூலி உயர்வு பெற்றுக் கொடுப்போம். இப்ப சொன்னது போக இன்னும் பல ஆயிரக்கணக்கான கோரிக்கைகளை சங்கத்தினுடைய ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், நிறைய மாவட்டங்களில் வருவாய்த்துறை அலுவலகத்தில், பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில், வங்கிகள்னு ஏகப்பட்ட கோரிக்கைகளை விவசாயிகளுக்காக முடிச்சு கொடுத்துருக்கிறோம். நல்லது செஞ்சு கொடுத்துருக்கிறோம். 10 பைசா காசு வாங்காம செஞ்சு கொடுத்துருக்கிறோம். இதனாலதான் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை நோக்கி விவசாயிகள் அதிக அளவில் வந்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் பட்டியல் போட ஆரம்பிச்சோம்னா 4-5 நாளைக்கு பேச வேண்டியது இருக்கு. ஆக அந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு சமரசம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் கோரிக்கைக்காக மட்டும்தான் நிக்கிறோம். அந்த விவசாயிட்டு போய் வாக்குக்காகவும் பணத்துக்காகவும் நிக்கல அப்படிங்கிற அரசியலர்களும் உணர்ந்து கொண்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா அந்த கோரிக்கை நின்று செஞ்சு கொடுப்பாங்கிற உணர்வோடு நம்ம அந்த உணர்வை ஏற்படுத்தியிருக்கல இன்னைக்கு இந்த வெற்றிகள் எல்லாம் விவசாயிகளுக்கு உதவிகள் எல்லாம் கிடைச்சிட்டே இருக்கு. ஆக அரசியல் கட்சிகளும், அரசியல்வாதிகளும், அரசியல் வியாதிகளும், அரசியல் நண்பர்களும் உங்களுடைய அரசியல் சித்து விளையாட்டுகளை, போலி அவதூறுகளை எங்க மேல பரப்ப வேண்டாம். பரப்புனால் ஜெயிக்காது, நிக்காது, விவசாயிகள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க 7-8 வருஷமா சொல்லிட்டே தான் இருக்கிறீங்க. இன்னைக்கு விவசாயிகள் அதிக எண்ணிக்கையில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நோக்கி வந்துட்டு தான் இருக்கிறாங்க. உங்களுடைய போலி அவர்கள் நம்பல. ஏன்னா களத்தில் நிக்கிறோம், போராடுறோம், விவசாயிகள் கண்கூட நின்று பாக்குறாங்க. எனவே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தை உங்களுடைய அரசியல் அரிப்பு காரணமாக, உங்களுடைய அரசியல் வியாதி காரணமாக, அடிமைத்தனம் காரணமாக போலி அவதூறுகளை நீங்கள் பரப்பி ஒன்றும் வெற்றி பெற முடியாது. அதுக்கு ஒண்ணு பண்ணுங்க, நீங்க இருக்கிற கட்சிக்கு போய் வேலை செய்யுங்க. உங்க கட்சி செஞ்ச சாதனைகளை எல்லாம் எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேளுங்க. ஒரு பிரயோஜனமா அது இருக்கு. எங்களை திட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா தேர்தல் காலத்துல ஓட்டு கேட்டு நாங்க வரல, சீட்டு கேட்டும் வரல, யாருக்கிட்ட நோட்டு கேட்டு போகல. திமுகவை புறக்கணிக்க சொல்லி இருக்கிறோம். எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டோம். பிடிக்கட்டி நோட்டாவை ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டோம். இந்த நிலைப்பாட்டை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் உறுதியாக நிற்கும். திமுகவை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு நின்று போராடி கண்டிப்பாக ஒரு பரப்புரையை வலுவாக செய்து திமுகவை அனைத்து இடங்களிலும் தோற்கடித்து விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாதால் இந்த திமுக தோற்றது என்கிற வரலாற்றை உருவாக்குவோம். அடுத்து வர கட்சிகளுக்கு ஒரு பாடமாக அமையும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இது சட்டமன்றத்திற்கான தேர்தல். இந்த தேர்தலில் ஏற்கனவே நம்மளை 5 ஆண்டுகள் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றாத ஆண்ட கட்சி திமுக. அப்ப இங்க திமுக என்கிற அந்த விவசாயிகள் விரோத கட்சியை புறக்கணிக்க நிலைப்பாடு எடுத்து அதைத்தான் செய்யணும் ஒழிய உடனே இந்த முடிவை எடுத்துக்கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அங்கேயே நீங்க பிஜேபி புறக்கணிக்கல, அங்கேயே நீங்க அதிமுக புறக்கணிக்கலாம் நிலைப்பாடு கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு நிலைப்பாடத்தை எடுக்க முடியும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு நிலைப்பாடத்தை எடுக்க முடியும், சட்டமன்ற தேர்தலுக்கு நிலைப்பாட்டத்தான் எடுக்க முடியும். அதுதான் ஜனநாயகத்துல பொருத்தமானது, சரியானது. ஆக அந்த அடிப்படையில இன்னைக்கு திமுக போடுங்கன்னு அறிவிச்சிருக்கிறோம். நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன அதற்கான சூழ்நிலை, அந்த சூழ்நிலை அடிப்படையில் கண்டிப்பாக வலுவாக அன்னைக்கு இருக்கிற பிரச்சனை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் முன்னெடுக்கும். ஏற்கனவே கடந்த காலத்துல முன்னெடுத்த பல வழக்குகளை சந்தித்த அமைப்பு தான். எனவே இது சட்டமன்ற தேர்தல். இந்த சட்டமன்ற தேர்தலில் டெல்லியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு என்ன தவறுகள் செய்து அதை விட அதிகமான தவறுகளை இன்னைக்கு திமுக செய்திருக்கிறது. கொடுத்த வாக்குகள் நிறைவேற்றவே இல்லை. 10ஆவதுக்கு விவசாயிகள் அதிகமான துரோக நடவடிக்கைகள், விரோத நடவடிக்கைகளை செய்திருக்கிறாங்க. எனவே திமுகவை புறக்கணிகள் என்று உரிய காரணத்தோடு அறிவிச்சிருக்கிறோம், துண்டறிக்கை வெளியிட்டிருக்கிறோம், காணொலிகள் வெளியிட்டிருக்கிறோம். எனவே இந்த தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள், எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள், பிடிக்கட்டு நோட்டா கூட வாக்களிங்க. மீண்டும் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தது அப்படின்னா வருகிற 5 ஆண்டுகள் நம்ம ஆட்சியிலேயே, அதாவது விவசாயிகள் இங்க வாழவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சமூகத்துல, ஒரு பயணத்துல, ஒரு ஜனநாயக பயணத்துல, ஒரு போராட்ட பாதையில் இருக்கக்கூடிய இயக்கம் வெற்றிகளையும் அவதூறுகளையும் சமமாக சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். அவதூறுகளை பற்றி கவலைப்படாமல் இயக்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்படி இயங்குவதால் தான் இந்த வெற்றிகள் சாத்தியமாக இருக்கிறது. ஆக இந்த அவதூறுகளுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம். நீங்க போலியா வாட்ஸ்அப்ல, யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, பேப்பர்ல என்ன வேணா எழுதிட்டே இருங்க. நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்க, நாங்கள் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நீங்களும் மக்களுக்காக, விவசாயிகளுக்காக, சமூகத்திற்காக நல்ல முறையில் பணி செய்யுங்கள். உங்கள் களத்தில் யார் எதிர்களோ அவர்கள் எதிர்த்து பயணியுங்கள். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கங்கள் எதிரியாக இருந்தால் அது உங்களுடைய அறியாமை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.